ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துக்கு அருகே பெரிய பச்சை வயல்கள், காய்கறி தோட்டங்கள். அந்த தோட்டத்தில் ஒரு சின்ன குருவி வாழ்ந்து வந்தது. அந்த குருவியின் பெயர் சிட்டு. சிட்டு மிகவும் புத்திசாலி, ஆனால் கொஞ்சம் ஆசைப்படுவான். ஒரு நாள் சிட்டு தோட்டத்தில் பறந்து கொண்டிருந்த போது ஒரு விசித்திரமான கத்திரிக்காய் செடியை பார்த்தது. அது சாதாரண கத்திரிக்காய் இல்லை, அது பளபளக்கும் ஊதா நிறத்தில் ஒளி வீசிக் கொண்டிருந்தது. இது என்ன மாயம் என்று சிட்டு ஆச்சரியப்பட்டது. அது மெதுவாக அருகில் சென்று அந்த கத்திரிக்காயை தொட்டது. ஒரு மெல்லிய குரல் கேட்டது. என்னை சாப்பிட்டால் உன் ஆசைகள் நிஜமாகும். சிட்டு யோசிச்சது. அடடா, எனக்கு எல்லாம் கிடைக்குமா என்று சிட்டு மகிழ்ந்தது. முதலில் சிட்டுவின் ஆசை, எனக்கு நிறைய தானியங்கள் வேண்டும். அது கத்திரிக்காயை கொஞ்சம் தின்றது. அந்த நேரம் அதை சுற்றிலும் நிறைய தானியங்கள் தோன்றின. சிட்டு மகிழ்ந்து சாப்பிட்டது. ஆசை அதிகரிக்கிறது. இது ரொம்ப நல்லது. இன்னும் கொஞ்சம் ஆசையை கேட்போமா? அடுத்த ஆசை, எனக்கு பெரிய கூடு வேணும். ஒரு பெரிய அழகான கூடு வந்தது. பிரச்சனை ஆரம்பம். இப்போ சிட்டு பேராசை கொண்டது. நான் இந்த தோட்டத்துக்கே ராஜாவாகணும். அது கத்திரிக்காயை மீண்டும் சாப்பிட்டது. அது பெரியதாக மாறி எல்லா பறவைகளும் அதை பார்த்து பயந்து ஓடின. தனிமை. முதலில் சிட்டு சந்தோஷமாக இருந்தது. ஆனால் இப்பொழுது நண்பர்கள் இல்லை, பேச யாரும் இல்லை. எல்லாரும் பயந்தாங்க. அது மனசு உடைஞ்சு போச்சு. நான் தவற ஆசைப்பட்டு கேட்டுட்டேனா அப்படின்னு வருத்தப்பட்டது. நல்ல முடிவு. சிட்டு மீண்டும் அந்த மாய கத்திரிக்காயை பார்த்து சொன்னது. எனக்கு பழைய வாழ்க்கை திரும்ப வேணும். நண்பர்களோடு சேர்ந்து வாழணும். அது மீண்டும் பழைய சின்ன குருவியாக மாறியது. அது நண்பர்களோடு மீண்டும் சேர்ந்தது. சிட்டு இப்ப புரிஞ்சு கொண்டது. அதிக ஆசை நல்லதல்ல. நண்பர்கள்தான் உண்மையான செல்வம். அது அந்த மாய கத்திரிக்காயை மண்ணில் புதைத்தது. யாரும் தவறாக பயன்படுத்தாதபடி. நீதி. அதிக ஆசை ஆபத்து, திருப்தியே உண்மையான மகிழ்ச்சி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.